சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கொடைக்கானல்ல இருந்து வந்திருக்கிற பாட்டி மூப்புத்தாய் கிட்ட ஈஸ்வரி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, ஏமா உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், கேளு தாயி, நீ என்ன கேட்க போறியோ கேளு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லவும், அப்பதான் ஈஸ்வரி, இல்ல இந்த வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், அப்பதான் அப்பத்தா, அடியே நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், அத்தை நீங்க கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்க, இந்த வீட்டுல எக்கச்சக்கமான பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இங்க நிக்கிறானே சேதுவும் தமிழ்ச்செல்வியும் விவாகரத்து கேட்டு கோர்ட்டுல கேஸ் போட்டிருக்காங்க, 2 பேரும் 6 மாசம் சேர்ந்து வாழணும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க எடுக்கிற முடிவை பொறுத்து விவாகரத்துன்றாங்க, தமிழ்ச்செல்வி பிடிவாதமா இருக்கா, அதை பாக்குற எங்களுக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், உடனே அந்த பாட்டி மூப்புத்தாயி, விவாகரத்தா, எதுக்கு விவாகரத்து அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கேட்கவும், ஏன் தாயி எதுக்காக விவாகரத்து வாங்க போறீங்க, நீங்க 2 பேரும் நல்ல தம்பதிகளாச்சே, கொடைக்கானலுக்கு வந்திருக்கையில உங்க முகத்துல அம்புட்டு ஒரு லட்சணம் தெரிஞ்சு, புருஷன் பொண்டாட்டினா உங்களை மாதிரிதான் இருக்கணும்னு சொல்லி ஊரே மெச்சுக்கிற அளவுக்கு புருஷனுக்கு ஒண்ணுன்னா உடனே ஓடி போய் பயம் காடு எதையும் பார்க்காம, அம்புட்டு பெரிய யானையின் கூட எதுவும் கவனிக்காம புருஷனுக்காக உசிரிய தாகம் பண்ண போன இப்படிப்பட்ட நீயா விவாகரத்து கேட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்கவும், தமிழும் சேதுவும் பார்த்தா மாத்தி மாத்தி ஒருத்தரை பாத்துக்கிறாங்க. அப்பதான் ஈஸ்வரி, ஐயோ பாட்டி விவாகரத்து கேட்டிருக்கிறது காரணமே வேற அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், வேறையா என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி மூப்புத்தாய் கேட்கவும், அப்பதான் பார்த்தா ராஜாங்கமும் மோகனாவும், ஈஸ்வரி குடும்ப பிரச்சனையா எதுக்காக இப்படி சந்தி சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும், ஐயோ மாமா நீங்க வேற, கோர்ட்டு வரைய போய் ஏற்கனவே சந்தியெல்லாம் சிரிச்சாச்சு, இதுக்கு மேல இவங்க சிரிக்கிறதுனால என்ன ஆயிரப்போகுது, அது பாட்டி நான் என்னன்னு சொல்றேன், இங்க நிக்கிறாளே தமிழ்ச்செல்வி, அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு சேது அப்பம் கிடையாதான், இங்க பார்த்தா அந்த பாட்டிக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆகுது, என்ன தாயி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கோவப்படவும், ஐயோ இத நான் சொல்லல பாட்டிமா, தான் இங்க நிக்கிறானே சேதுதான் அவனுடைய கட்டுன பொண்டாட்டி தமிழ்ச்செல்விய பார்த்து, ஓ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நான் அப்ப இல்லடி, உன் வயிற்றுல வளர்ற குழந்தை வேற ஒருத்தனோடது, நீ தப்பான வழியில போய் தான் அந்த பிள்ளைய கொண்டாந்துருக்க அப்படின்னு சொல்லி சேதுதான் ஊரறிய அவளை பார்த்து கேட்டான், அது தாங்க முடியாம தான் கோர்ட்டுல விவாகரத்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இங்க அந்த பாட்டி மூப்புத்தாய்க்கு பார்த்தா பயங்கரமான கோபம் வருது, ஏயா இங்க வாயா, நீயாயா பார்த்து உன் பொண்டாட்டிய பார்த்து இப்படி கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லவும், சேதுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, வாயடைச்சு போய் நிக்கிறாரு. தமிழ்ச்செல்வி பார்த்தா சேதுவை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஏயா நீ எம்புட்டு தங்கமான பிள்ளைன்னு நான் நினைச்சேன், நீ கட்டுன பொண்டாட்டிய பார்த்து இப்படி கேட்கலாமாயா, எந்த ஒரு புருஷனும் கட்டுன பொண்டாட்டிய பார்த்து கேட்கக்கூடாத கேள்வியை நீ கேட்டிருக்கியா, இது தப்பு இல்லையாயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி சொல்லவும், ஐயோ நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக நான் அவ காலில் விழுந்து எம்புட்டோ தடவை நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், அப்பதான் அந்த பாட்டி, நீ சொன்ன வார்த்தை ஊசியை விட ரொம்ப கூர்மையானதுயா, பொம்பளை எதை வேணாலும் தாங்கிக்கிறா, ஆனா ஒரு சொல்லு தப்புன்னு அவளுடைய கற்பை கலங்கப்படுத்துற மாதிரி கட்டுன புருஷனா இருந்தாலும் சரி எவன் சொன்னாலும் சரி அதை அவளால தாங்கவும் முடியாது ஏத்துக்கிறவும் முடியாது, அந்த தப்பதாயா நீ பண்ணிருக்க, அவளுடைய கற்பை சந்தேகப்பட்டிருக்க, எந்த பொண்ணுனாலையும் ஏத்துக்கிற முடியாத விஷயத்த நீ பண்ணிருக்க, நீ செஞ்சது பெரிய தப்பு, மகா பாவோயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லவும், தமிழ்ச்செல்வி பார்த்தா கண்கலங்கி போய் நிற்கிறாங்க, இங்க வா தாயி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி பார்த்தா தமிழ்ச்செல்வியோடைய கையை பிடிக்கிறாங்க, நாடியை பிடிச்சு பாக்குறாங்க, நாடியை பிடிச்சு பார்த்ததுமே எல்லாரும் வீட்டில் இருக்கிற சுத்தி பாக்குறாங்க, அப்பத்தாக்கு பார்த்தா உள்ள ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருக்கு, ஐயோ இந்த பாட்டிக்கு வைத்தியம் எல்லாமே தெரியுமே, நாட்டு வைத்தியம் எல்லாமே தெரியும்னு சொன்னாங்களே, இந்த பாட்டி பாட்டுக்கு கையை பிடிச்சுக்கிட்டு இருக்கு, கையை பிடிச்சு தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளருது, ரெட்டை பிள்ளைன்னு தான் சொல்லிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா பயந்து போய் நிற்கவும், மூப்புத்தாயி தமிழ்ச்செல்வியோடைய நாடி துடிப்பை பிடிச்சு பாக்குறாங்க, பார்த்ததுல பார்த்தா ரெட்டை துடிப்பை விட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு, என்ன நாடி துடிப்பு ரெட்டை துடிப்பை விட அதிகமா இருக்கே, இப்படி இருந்தா ரெட்டை பிள்ளைல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பார்த்தா தோணுது, ஆனா பார்த்தா இதை யாருக்கும் தெரியுமா இல்ல வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம். தமிழ்ச்செல்வியை பார்த்தா சிரிச்ச முகத்தோட பாக்குறாங்க, என்ன பாட்டிமா என்ன
ஒரு மாதிரியா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், தாயி உண்மையா தாயி இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லவும், என்ன 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 உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. என்ன தாயி நீ எம்பிட்டு சூதானமா இருக்கணும், நீ பாட்டுக்கு இவ்வளவு சர்வசாதாரணமா இருக்கி அப்படின்னு சொல்லி மூப்பு தாய் சொல்லவும், ஏன் என்னாச்சு, எல்லா பெண்களும் கர்ப்பமா இருக்கையில எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தானே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தமிழை சொல்லவும், அதை காட்டிலும் நீ இன்னும் சூதானமா கவனமா இருக்கணும் தாயி அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி மூப்பு தாய் சொல்லவும், அப்பதான் ராஜா கேட்குறாங்க, ஏன் பாட்டி ஏன் என் மருமகளை பார்த்து அப்படி சொல்றீங்க, எல்லாரும் கர்ப்பவதி எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தானே என் மருமக தமிழ்ச்செல்வி இருக்கா அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், ஐயா இங்க துடிக்கிற துடிப்பே வேறயா, ரெட்டை துடிப்பை விட அதிகமாகவே இருக்கு நாடி துடிப்பு. அப்படின்னா உங்க மருமக வயிற்றுல ரெட்டை வாரிசு வளர்ந்துகிட்டு இருக்கு, உங்க மருமக இந்த குடும்பத்துக்கு ரெட்டை பிள்ளையே பெற்று கொடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அந்த பாட்டி மூப்புத்தாய் சொல்லவும், ஈஸ்வரி சாவித்திரி தாமரை சித்ரா இந்த நாளுகளுக்கும் பார்த்தா வயிறு கடந்து திவு திவு திவுன்னு பத்திக்கிட்டு எரியுது. என்னது இவளுக்கு ரெட்டை பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா அந்த முட்டை கண்ணை வச்சு திருன்னு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. இங்கே அப்பத்தாக்கு பார்த்தா போச்சு உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா பக்கு பக்குன்னு பயந்து போய் நிற்கிது. தமிழ் செல்வி மூப்புத்தாய் கிட்ட சொல்றாங்க, என்ன சொல்றீங்க, இல்லையே நான் ஸ்கேனுக்கெல்லாம் போய்கிட்டு தானே இருக்கேன், அப்படியெல்லாம் டாக்டர் ஒண்ணுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செலவும், என்னதாய் சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு 6 மாசம் நடந்துகிட்டு இருக்கு, உன் வயிற்றுல ரெட்டை பிள்ளைய வளர்ந்துகிட்டு இருக்குங்க, அதுக்கான உணர்வும் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே, இதுவரையே நான் பிடிச்ச நாடி துடிப்பு தப்பா போனதா சரித்திரம் கிடையாது, என்ன தாயி சொல்ற, நான் பிடிச்ச நாடி துடிப்பு உண்மையா இருக்கும் தாயி, உனக்கு தான் உண்மை தெரியலைன்னு நினைக்கிறேன், டாக்டர் கிட்ட இந்த நிமிஷம் கூட உன்னை கூட்டிட்டு போய் செக் பண்ணி பார்த்துடலாம், உன் வயிற்றுல வளருது ரெட்டை குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி பார்த்தா அடிச்சு அழுத்தம் திருத்தமா சொல்லவும், சேதுவுக்கு பார்த்தா கையும் ஓடலை காலும் ஓடலை, என்ன சொல்றீங்க பாட்டி உண்மையத்தான் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், அட ஆமாயா நான் சொல்றது உண்மைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த பாட்டி அழுத்தி சொல்றாங்க. அப்பதான் ராஜாங்க, ஏன் தமிழ்ச்செல்வி டாக்டர் உன்னைய ஸ்கேன் பண்ணி பார்க்கையில எதுவும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி ராஜாங்க ஒரு பக்கம் கேட்க, மோகனா கேட்க, ஆளுக்கு பார்த்தா மாத்தி மாத்தி கேட்குறாங்க. காவியாவும் பார்த்துட்டு, ஏன் தமிழ் இந்த பாட்டி இவ்வளவு ஷியூரா சொல்றாங்க, என்ன தமிழ் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும், ஐயோ நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இல்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியல, ஆனா டாக்டர் இதுவரை என்கிட்ட சொல்லலையே, அப்படி சொல்லி இருந்தா நான் ஏன் வீட்டுல சொல்லாம மறைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அப்பதான் அப்பத்தா தமிழ் சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், ராஜாங்கம் மோகனா சேது எல்லாருக்கும் பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு. என்ன அப்பத்தா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஆமையா சேது தமிழ் என்னைய மன்னிச்சிருமா, அந்த பாட்டி சொல்றது உண்மைதான், ஓ வயிற்றுல வளருது ரெட்டை பிள்ளைய தான் அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் பார்த்தா உண்மையை போட்டு உடைச்சிடறாங்க. தமிழ்ச்செல்விக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. ஏன் அம்மாச்சி எதுக்காக அம்மாச்சி இதை என்கிட்ட இருந்து மறைச்சிங்க, மறைக்கிற விஷயமா அம்மாச்சி இது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா அப்பத்தா மேல கோவப்படுறாங்க.